இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு அமாவாசையில் வழிபட்டால் அடுத்த அமாவாசைக்குள் திருமண தடை நீங்கி திருமணத்தை நடத்தி கொடுக்கும் திருக்கரவீரநாதர் கோவிலின் சிறப்புகளை பத்தி சொல்ல போற. பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். இறைவன் கரவீரநாதர் பிரம்மபுதீஸ்வரர். இறைவி பெயர் பிரத்யக்ஷ நாயகி. சிவபெருமான் தேவ கன்னியரின் வேண்டுகோளுக்கு இணங்க இங்கு தானே சுயம்பு வடிவில் லிங்கமாக உள்ளார். பொன்னல் அரியை தல மரமாக கொண்டதால் இத்தலம் கரவீரம் என்று பெயர் பெற்றது. இங்குள்ள இறைவன் கரவீரநாதர் என்றும் பெயர் பெற்றார். இத்தல இறைவன் பிரம்ம தேவனால் பூஜிக்கப்பட்டவர். அதனால் இறைவனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்று பெயரும் உண்டு. கௌதம முனிவர் தான் இங்கு தல விருட்சமாக விளங்க வேண்டும் என்று இறைவனிடம் வரம் கேட்டு பெற்று இங்கு ஜீவ சமாதி ஆகியுள்ளார். இக்கோவிலில் கௌதம முனிவருக்கு தனி சன்னதி உள்ளது. அமாவாசை நாட்களில் பெண்கள் கௌதம முனிவர் ஜீவ சமாதியில் உள்ள தல விருட்சத்திற்கு தண்ணீர் ஊற்றி வணங்கிவிட்டு பின் பிரம்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்கிறார்கள். இதனால் அடுத்த அமாவாசைக்குள் திருமணம் நிச்சயமாகி விடுகிறது. கௌதமர் வழிபட்ட தலம் திருக்கண்ண மங்கை பெருமாள் கோவிலோடு இணைந்த கோவிலாகும். 4 புறமும் மதில் சுவர்களுடன் ஒரு முகப்பு வாயிலுடன் ஆலயம் அமைந்துள்ளது. கோவிலுக்கு வெளியில் ஆலயத்தின் தீர்த்தமான அனவரத தீர்த்தம் அமைந்துள்ளது. கோவில் முகப்பு வாயிலை கடந்தால் விசாலமான முற்ற வெளியுடன் வெளி பிரகாரம் உள்ளது. நேரே பலிபீடம், அடுத்து நந்தி மண்டபம் ஆகியவை உள்ளன. சுவாமி அம்பாள் கோவில்களை சேர்த்து பெரிய வெளி பிரகாரத்தில் விநாயகர், முருகர், சூரியன், சந்திரன், சனீஸ்வரன், பைரவர் ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன. நந்தி மண்டபத்தை அடுத்து ஒரு சிறிய கோபுரம். கோபுர வாயில் வழியே உள்ளே சென்றால் நேரே கருவறையில் கிழக்கு நோக்கி இறைவன் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளி உள்ளார். அம்பாள் சந்நிதி இறைவன் சந்நிதிக்கு வலப்புறம் உள்ளது. இத்தகைய அமைப்பினை திருமண கோல கோவில்கள் என்று கூறுவார்கள். அம்பாள் சன்னதிக்கு எதிரில் சூரிய பகவான் சன்னதியும் உள்ளது. மூலவர் கருவறை கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்க்கை ஆகியோர் உள்ளனர். ஆலயத்தில் தற்போதைய தலவிருட்சமாக செவ்வரளி மரம் மேற்கு வெளி பிரகாரத்தில் இறைவன் சன்னதி விமானத்திற்கு பின்புறம் உள்ளது. இத்தலத்திற்கு வந்து தலவிருட்சமான செவ்வரளிக்கு 3 குடம் தண்ணீர் ஊற்றி அம்பாளின் திருப்பாதத்தில் 3 மஞ்சக்கிழங்கு வைத்து வழிபட வேண்டும். பிறகு இந்த மஞ்சளை தண்ணீரில் கலந்து அந்த நீரில் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளை குளிப்பாட்டினால் நோய் குணமாகும். குழந்தைகள் நோயின்றி வாழ்வார்கள் என்பது ஐதீகம். எனவே மெய்யப்பர்களே, இத்தலத்தை தரிசிக்க தவறவிடாதீர்கள். இத்தலத்தை தரிசிக்க எப்படி செல்ல வேண்டும்? திருவாரூரில் இருந்து மேற்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் இருக்கின்றது. இவ்வாலயம் தினந்தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரையிலும் மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பற்றி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.